வணக்கம். நேற்று மன்னார்குடி அருகே உள்ள காரக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு விபத்து நடந்தது. அது எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுவதும் அந்த விபத்துக்கு உண்டான தாக்கம் மிக அதிக அளவில் இருந்தது. தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல எத்தனையோ விபத்து நடக்குது, எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது. அதெல்லாம் செவி வழியாக செய்தியை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது நெஞ்சம் பதைக்குது. ஆனால் நேற்று நடந்த நிகழ்வு அதை கண்ணுக்கு நேராக பார்த்து அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியில் வர முடியல. காரணம், பள்ளி முடிந்து வீடு திரும்பிய அந்த குழந்தைகள் காலையில் நினச்சிருப்பாங்களா, மத்தியானம் நினச்சிருப்பாங்களா, பள்ளி முடிந்து வெளியில் வரும்போது நினச்சிருப்பாங்களா, தான் வீட்டுக்கு புணமாக தான் போவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஏகப்பட்ட கேள்வி வழி அதை பார்க்கும் பொழுது இருந்தது. அதில் ஒரு பிள்ளையோட உடல் மிக கொடுமையான முறையில் அந்த விபத்தில் இறந்து கிடந்தது. இன்னொரு குழந்தைக்கு, கடைசியாக ஒரு குழந்தைக்கு முகத்தில் தண்ணி தெளித்தோன்னே இதய துடிப்பு தென்பட்டது. நல்லா தெரிஞ்சது, இதய துடிப்பு தென்பட்டது. மடியில் கிடத்தி வைத்து நெஞ்சை அமுக்கும் பொழுதும் அந்த துடிப்பு உயிர் நாடி இருந்தது மாதிரி தெரிஞ்சுது. மீண்டும் மருத்துவமனையில் பார்க்கும் பொழுது அந்த குழந்தையும் இறந்துட்டு அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஒரு வலியையும். எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அதுலேருந்து வெளியில் வர முடியல. தயவு செஞ்சு இதுக்கு யார் காரணம், என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இதுக்கு ஒரு 3 பேர் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த 3 பேரில் முதல்ல அரசாங்கம். காரணம், தஞ்சாவூரில் இவ்வளவு பெரிய ஒரு அகலமான சாலை மண்ணை டு தஞ்சையில் அமைச்சு பெரும்பான்மையான இடத்துல வேகத்தடை இல்லை, வேக கட்டுப்பாட்டுக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதை சரி செய்து கொடுக்கணும். 2வது, பெற்றோர்கள் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை, பெரும்பாலும் உள்ளூரில் படிக்கிற குழந்தைங்களை அழைச்சிட்டு வாங்க. எல்லாம் யாரோ ஒருத்தரை அழைத்து கொண்டு விட்டுட்டு திரும்ப அழைச்சிட்டு வாங்க. 4 குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோர் இருந்தால் கூட போதும். அந்த இடத்துல அந்த சம்பவம் அப்படி நடந்திருக்காது நேற்று. 3வது, ஆசிரியர்கள் தயவு செய்து குழந்தைகளுக்கு பள்ளி பாடத்திட்டத்தை தாண்டி சாலை விழிப்புணர்வு குறித்த அதிக கவனத்தை, அதிக விழிப்புணர்வு செய்திகளை, கருத்துக்களை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்தியா ஒரு குடும்பத்தினுடைய வருங்காலங்கிறத தாண்டி இந்த நாட்டினுடைய எதிர்காலம் 3 சிதறி கிடந்ததை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் இப்போவும் அதுலேருந்து வெளியில் வர முடியல. எத்தனை நிகழ்வுகளை செவி வழியாக கேட்டிருந்தாலும் கண்ணெதிரே பார்த்த ஒரு நிகழ்வு அது. தயவு செய்து பெற்றோர்களுக்கு ஒரு கோரிக்கை, பிள்ளைகளை பெற்று வளர்த்து அந்த பிள்ளைங்களை பத்திரமா அழைச்சிட்டு வரதையும் ஒரு கடமையாக, இந்த நாட்டுக்கு உண்டான ஒரு சேவையாக செய்யுங்க. அந்த குழந்தைங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். இனிமேல் எந்த இடத்துலையும் இது போன்ற விபத்துக்களோ நிகழ்வுகளோ நடக்கக்கூடாது. அதற்கு தயவு செய்து விழிப்புணர்வும் பாதுகாப்பும் ரொம்ப அவசியம். மீண்டும் சொல்கிறேன், அந்த குழந்தைங்க, அந்த பச்சை பிள்ளைங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அந்த விபத்தை பார்த்த அதிர்ச்சி, அதை கண்ணுக்கு நேராக பார்த்தது, அந்த மடியில் தூக்கி வச்சுருந்தது, அதோடைய வலியெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாத ஒரு இதாக இருக்குது. தயவுசெய்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசாங்கம் இதற்குண்டான நடவடிக்கையை எடுங்க. இனிமேல் எந்த இடத்துலையும் அது நடந்துடக்கூடாது. சாதாரண காய்ச்சல் வந்தால் தாங்க முடியாத அந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இப்படி நடந்திருக்குங்கிறது யாராலுமே ஏற்றுக்க முடியாது. அந்த குழந்தைங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். இனிமேல் இது போல நடக்காமல் இருக்கணும். நன்றி.